அடுத்ததா ஈரோட்டை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் மெசொபொட்டோமியா ஓவிய கலையை பின்பற்றி வரையும் ஓவியங்கள் பார்க்கறவங்களை ரொம்பவே கவர்ந்து இழுக்குது. ஓவிய கலையில் கின்னஸ் சாதனை படைக்கணும் அப்படின்றத தன்னுடைய இலக்காக கொண்டிருக்கும் அந்த இளைஞரை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. உலக அளவில் மெசொபொட்டோமியா ஓவியங்கள் மிகவும் புகழ்பெற்றவை. எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு வரையப்படும் ஓவியத்தில் அதன் வரலாறும் பின்புலமாக வரையப்படுவதுதான் மெசொபொட்டோமியா ஓவியத்தின் அடிப்படை. தற்போது மெல்ல மெல்ல மறைந்து வரும் இந்த கலையை பயன்படுத்தி ஈரோட்டைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்ற இளைஞர் தீட்டும் ஓவியங்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. மகாத்மா காந்தி, நேரு, அப்துல் கலாம், பிரதமர் மோடி மற்றும் வெளிநாட்டு தலைவர்கள் பலரின் ஓவியங்களை மெசொபொட்டோமியா ஓவியங்களாக தீட்டி பார்ப்பவர்களின் பாராட்டை பெற்று வருகிறார். சென்னை கவின் கலைக்கல்லூரியில் ஓவிய கலையை முறைப்படி கற்றுக்கொண்ட இவர் ஈரோட்டில் கலைக்கூடம் ஒன்றை தொடங்கி நடத்தி வருகிறார். 42 ஓவியங்களும் 2 வருடம் ஆயிருக்குது எனக்கு. இது ஒரு கின்னஸ் முயற்சிக்காக தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ் கலாச்சாரம் உலக அளவில் எல்லாரும் ரசிக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கணும். நம்ம கலாச்சாரம் ஆர்வலர்களை நிறைய என்னோட ஓவியங்கள் வாங்கி ரசித்து அவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட படைப்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஓவிய கலையில் தனக்குள்ள ஆர்வத்தை வேறுபட்ட வடிவத்தில் வெளிப்படுத்தி வரும் வெங்கடேஷின் ஓவியங்கள் காண்போரின் கலை ஆர்வத்திற்கு தேனி போடுகின்றன. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஆயில் பெயிண்டிங்க்கு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க, இன்னொருத்தங்க அக்ரலிக் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டைலில் நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க ஸ்டைலில் நம்மளுக்கு எப்படி வேணுங்கிற பொர்ட்ரேட்டை அவங்க பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு. அதை கேள்விப்பட்டு வந்தால் நான் இப்போ கொடுக்கலான்னு ஐடியா இருக்குது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க எல்லாம் பார்த்தோன்னே. மேலும் குறைந்த நேரத்தில் அதிக எழுத்துக்களை கொண்டு ஓவியம் வரையும் கின்னஸ் சாதனையை நோக்கி தனது பயணம் அமைய இருப்பதாக நம்பிக்கையோடு கூறுகிறார்.